ஓம் கங்கணபதியே நமோ நமக. ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகனேஸ்வராட்சரனே வாக்கிலும் நினைவிலும் நின்றுக்காக. எல்லா புகழும் வாரகிக்கு, எல்லா புகழும் முருகருக்கு. இன்னைக்கு நாம திருப்புகழோட 323வது பாடல் பார்க்க போறோம். இதத்து பற்று இதை துப்பு அற்று இருள் பொக்க கருத்து இட்டத்து இயக்கத்தில் தியக்கு உற்று சுழலாதே எலும்பு சுக்கிலம் கத்தம் தடி தொக்கு கடத்தை பெற்றி எடுத்து பற்று அடுத்த தற்பத்து உழலாதே சுதத்தத் தத் சதத்து அத்தம் பதத்தற்கு உற்றவற்றாய் சொல் துவக்கில் பட்டு அவத்தை பட்டு அயராதே துணை செப்பத்து அலர் கொத்து உற்பலம் செச்சை தொடை பத்தி கடப்பம் போர்க்கழல் செப்பி தொழுவேனோம் கொதித்து குத்திர கொக்கை சதித்து பற்றி கைக்குள் பொற்குலத்தை குத்திரத்தை குத்திய வேளா குற தத்தைக்கு அறத்து அத்திக்கு முத்த அத்தத்து ஒக்கு இக்கு குலத்துக்கு குக்குட கொற்ற கொடியோனே குதம் சுத்த சுதை சித்திரம் களிற்று கொற்றவர்க்கு கற்பக சொக்க புற பொற்பை புரிவோனே கடுக்கை கண் செவி கற்றை சடை பக்க கொடி கற்பு கடல் கச்சி பதி சொக்க பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல் படிக்கும்போது ஈஸியாக இருக்காது, அது புரிஞ்சுக்கிறதும் ஈஸியாக இருக்காது. படிக்க படிக்க ஆனால் முருகரோட அருள் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இதத்து பற்று இதழ் துப்பு அற்று இருள் பொக்க கருத்து இட்டத்து இயக்கத்தில் தியக்கு உற்று சுழலாதே அப்படின்னா இன்பத்துடன் பற்றுகின்ற எப்படி சொல்றதுன்னா சாக்லேட்ஸ் நிறையா சாப்பிட்றது எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பிடிச்சிருக்கும். பட் இட்ஸ் நாட் டூ மச்சாக சாப்பிட்டா நல்லதில்லை. அதே தான் சொல்கிறாங்க. முறையற்ற செல்வம் உறவு சிந்தனை செயல் உணவு எதுவுமே அப்போ நல்லாயிருக்கும், ஆனால் அது இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ். அதை தான் சொல்ல வராங்க. எலும்பு சிக்கிலம் சுத்தம் தடி தொக்கு கடத்தை பெற்று எடுத்து பற்று அடுத்த தற்பத்து உழலாதே. அதாவது எலும்பு இயந்திரம் மலச்சேறு தசை தோல் இவை கூடிய பானையாகிய உடம்பை அடைந்து பாசம் சேர்ந்துள்ள பாவநிலையில் அலைச்சல் உழலாமல் அதுல மாட்டிட்டு சுத்தாம சுதத்தத்து அத்தம் பத்தற்கு உற்றவற்றை சொல் துவக்கில் பட்டு அவத்தை பட்டு அயராதே என்றார். அதாவது அந்த சத்தத்துக்கும் சுத்தமான அர்த்தத்தை விசாரிக்கும் பத ஆராய்ச்சி செய்வோர்க்கும் அந்த தொனியில் உள்ளறத்தை எடுத்து சொல்லும் தொடர்பிலே சிக்குண்டு வேதனைப்பட்டு சொல் ஆராய்ச்சியால் சோரோராமல் துணை செப்பத்து அலர் கொத்து உற்பலம் செச்சை தொடை பத்தி கடப்பம் பொற்கழல் செப்பி தொழுவேனோ. இவற்றை எல்லாம் தவிர்த்து செம்மையான தன்மை சேர்ந்த பூங்கொத்துக்களும் நீலோற்பவ மலர் வெற்றி பூ இவைகளால் ஆகிய மாலைகளின் வரிசைகளும் கடம்ப மலரும் கொண்ட அழகிய உனது திருவடியை புகழ்ந்து தொழ மாட்டேனோ. கொதித்து குத்திர கொக்கை சதித்து பற்றி கைக்குள் பொற்குலத்தை குத்திரத்தை குத்திய வேளா கோபம் கொண்டு வஞ்சகம் உள்ள மாமரமாகி நின்ற சூரனை அழித்து தன் வசப்படுத்தி அவனது இரு கூறுகளான மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்டு பொன்மயமான குலகிரி கிரௌஞ்ச மலையையும் அதன் வஞ்சக நிலையையும் குத்தி அழித்த வேலனே. குரத்தத்தைக்கு அறத்து அத்திக்கு முத்த அத்தத்து ஒக்கு இக்கு குலத்துக்கு குக்குட கொற்ற கொடியோனே. குரத்தத்தைக்கு அறத்து அத்திக்கு முத்த அத்தத்து ஒக்கு இக் குலத்துக்கு குக்குட கொற்ற கொடியோனே. அதாவது குறவர் குல கிளியாகிய வள்ளியினுடைய அதாவது அவங்களுடைய அறநெறியில் நின்ற தேவயானி இடனுடையவும்
முத்தாபரணம் அணிந்த தோள்களில் அழகுக்கு ஒப்பாகும் கரும்புக்கும் ஒத்த குலமாகிய மூங்கில் காமையுடைய கோழியின் வீரக் கொடியை உடையவனே. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. மூங்கில் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒண்ணு, சேவற்கொடி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. கதம் சுத்த சுதை சித்திரம் களிற்று கொற்றவர்க்கு கற்பக சொற்கப்புற பொற்பை புரிவோனே. கோபத்தையும் சுத்தமான வெண்மை நிறத்தையும் அழகையும் கொண்ட ஐராவதம் என்னும் யானைக்கு தலைவனான இந்திரனுக்கு கெட்டதை தரும் கற்பக மரங்கள் உள்ள சொர்க்கலோக சிறப்பை மீட்டு தந்து உதவி புரிந்தவரே அப்படின்னா தலைவரே முருகா அப்படின்றாங்க. கடுக்கை கண் செவி கற்றை சடை பக்க கொடி கற்பு கடல் கச்சி பதி சொக்க பெருமாளே. அதாவது கொன்றையும் பாம்பும் அணிந்த திரண்ட சடையை உடைய சிவபெருமானது பாகத்து அமர்ந்த கொடி அணையவளும் கற்பு கடலானவளுமான ஆகிய உமாதேவி வீற்றிருக்கும் காஞ்சி திருநகரில் அமர்ந்த அழகிய பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.